அது மாதிரி இந்த ரத்தன்யா கேஸில் நடந்திருக்கு. முதல்ல வந்து அந்த பெண்ணுக்கு போய் முறையிட்டா, இப்போ நான் என்னோட கலீக்ஸ் அசோசியேட்ஸோட பேசிட்டு வரும்போது கூட அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. இதுவரை கொடுக்கலையே. நம்ம பார்க்குறோம், தினம் கொடுக்குறோம், நம்மளே கொடுக்குறோம். என்ன நடந்துருச்சு? அதே தான் அந்த பொண்ணுக்கும் நடந்திருக்க போகுது. அதனால் ஒன்று வந்து நீங்கள் நான் வழக்கறிஞரா அந்த நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, என்ன நடந்துச்சுன்னு பேசுகிறது ஒரு வகை. நான் அதுக்கு பேசுகிறதுக்கு இங்கே இல்லை. தமிழக பெண்கள் இயக்கம் அதுக்கு இல்லை. தமிழக பெண்கள் இயக்கம் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் என்னுடைய அது கூட வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணோட அடையாளம் வெளிப்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறக்கூடியது இருக்கு இல்லையா, அது கூட வந்து பாலியல் ரீதியாக மிகவும் கொடூரமாக பாதிக்கப்பட்ட பெண் தான். இப்போ நிறைய பாலியல் சீண்டல்கள் நடக்கு, எங்களுக்கு அது வருது. அந்த பாலியல் சீண்டல்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அந்த பாலியல் சீண்டல்கள் வரும்போதே கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து முழுவதுமாக நிராகரிக்கப்படும். அப்படி எடுக்கிற கம்ப்ளைண்ட்ல வந்து பாலியல் வெறும் சாதாரண சீண்டல்களுக்கு வந்து அவர்கள் பெயர்கள் வெளிப்படுத்தப்படும். ஸோ அப்போ யாருமே கொடுக்க முன் வர மாட்டாங்க. அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.